நம்பிக்கையே எங்கள் பாரம்பரியம். குலப்பொருத்தம், குணப்பொருத்தம், மனப்பொருத்தம், மாங்கல்ய பொருத்தம். All our elite customers, delight customers. dreamalliance.com. இது நம்ம வீட்டு கல்யாணம். இது நம்ம வீட்டு கல்யாணம். ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு அடமானம் வச்சா தான் அவன் கொடுப்பான். அப்போது அடமானம் இல்லாமல் உடனடியாக கடன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை சீட்டு தருகிறது. நான் பேங்க்கில் போட்டேன்னா இப்போ சேவிங்ஸ் பேங்க்கில் 4% இன்ட்ரெஸ்ட் தரான். நான் மாதம் மாதம் வர்ற காசை கொண்டு போய் சீட்டில் போட்டேன்னா 12% 13% வட்டிக்கு கட்டுப்படி ஆகுது. ஆக இப்போது 2 தேவைகள் இருக்குது மக்களுக்கு. ஒன்று திடீர்னு எதிர்பாராமல் வர்ற ஒரு பண தேவை, ஒரு வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு பர்த்டே, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும். சிட் ஃபண்ட்ஸ், இது ஆங்கில வார்த்தை சிட் ஃபண்டு. சீட்டுகள் தமிழில் சொல்கிறோம் சிட் ஃபண்ட்ஸை. இது தமிழ்நாட்டில் மட்டும் இல்லை, இந்தியாவில் இருக்குது. இந்தியாவில் மட்டும் இல்லை, உலகத்தில் கிட்டத்தட்ட 80 நாடுகளில் சீட்டுங்கிற பழக்கம் இருக்குது. மனிதர்கள் இயல்பையே அவங்களுக்கு என்ன தேவையோ அதை சரி பண்ணிக்கிறதுக்கு அங்கங்கே ஒரு ஏற்பாடை பண்ணிவிடுவாங்க. சில பேர் கையில் பணம் இருக்கும், அப்போ அவங்களுக்கு தேவைப்படாது. சில பேருக்கு பணம் தேவைப்படும், அப்போ கையில் பணம் இருக்காது. ஸோ வெவ்வேறு நபர்களுக்கு இருக்கிற பண தேவைகள் மற்றும் பண இருப்பை இதை ஒருத்தருக்கு ஒருத்தர் பரஸ்பரம் எப்படி நிறைவு பண்ணிக்கிறோங்கிறது தான் சீட் ஃபண்டினுடைய அடிப்படை. பணம் இருக்கிறவங்க, கையில் வச்சுருக்கவங்க எல்லாம் கொஞ்சம் கொஞ்சம் கொடுங்கப்பா, ஒரு ஆள் நம்பிக்கையான ஆள்கிட்ட அவர் சேர்த்து வச்சுக்கிட்டோம் கையில். யாருக்கு தேவையோ அவருக்கு கொடுப்பார் அவர். அதுக்கப்புறம் அவரும் வாங்கினவர் திருப்பி தொடர்ந்து கட்டிக்கிட்டே வருவார். யாருக்கு தேவையில்லையோ அவங்களாம் நீங்கள் ஆரம்பத்தில் எடுக்க வேண்டாம், கடைசியாக வாங்கிக்கோங்க. யாருக்கு தேவை இருக்கோ அவங்க வாங்க. இப்போ ஒரு ஆளுக்கு மேலேயே தேவைப்பட்டுச்சு, என்ன பண்ணலாம்? 2 பேர் கேட்டாங்க, போட்டியாக கேட்டாங்க, என்ன பண்ணாங்க? ரொம்ப சுலபமாக என்ன பண்ணலாம்? 2 பேர் பேரையும் எழுதி போட்டு குலுக்கி எடுத்து யாராவது ஒருத்தர் கொடுக்கலாம். ஒரு 5-6 பேர் கேட்டாங்க, அந்த மாதிரி குலுக்கி எடுத்து கொடுக்கலாம். இதில் அதிர்ஷ்டம், ஏன் நான் அதுக்காக காத்திருக்கணும்? எனக்கு உண்மையில் தேவை இருக்குது, நான் கேட்டால் போட்டி இருக்குது. போட்டி இருந்தால் கூட நீங்கள் என் பேர் வரல, அப்போ என்னுடைய தேவையை நான் எப்படி நிறைவு பண்ணிக்குவேன்? நான் போய் ஒரு கடனுக்கு வாங்கிக்கணுமா, வெளியில் வட்டி கொடுத்து வாங்கணுமா, எனக்கு சீட்டே கிடைச்சா தேவலாமே அப்படி நினைக்கலாம் இல்லைங்களா? அதுக்கு என்ன பண்ணிட்டாங்க, சரிப்பா நீ வெளியிலலாம் போய் வட்டிக்கெல்லாம் ரொம்ப கேட்க வேணாம், நீ எடுத்துக்கிறீங்கள, உனக்கு அவசியங்கிறீல்ல, அப்போ நீ கொஞ்சம் கூடுதல் தொகையை விட்டு கொடுத்து கொஞ்சம் குறைவான தொகையை கையில் எடுத்துன்னு போ. அதான் தள்ளு, அதான் கசுர். இதெல்லாம் நம்ம மக்களுக்கு நன்றாகவே தெரியும். அப்போது யார் எவ்வளோ அதிகமாக தள்ளி விட்டு கொடுக்க விரும்புகிறாங்களோ அவங்க எடுத்துக்கிட்டோன்னு ஒரு போட்டி. அந்த போட்டி நடக்கிறதுக்கு பேர் ஏலம். அப்போ ஏலத்தில் யார் அதிகமாக தள்ளு கொடுக்குறாங்களோ அவங்க தள்ளு கொடுக்குறது யார் எடுத்துக்கிறது அந்த பெனிஃபிட்டை, யாரெல்லாம் சீட்டுக்காரங்களோ அவங்க எல்லாருக்கும் பிரித்து கொடுத்துடலாம். அந்த கசுர் தொகையை பிரித்து கொடுத்துடலாம். இப்போ ஒரு ஆள் 1000 ரூபான்னு சொல்லி 100 பேர் சேர்ந்தாங்கன்னா 1 லட்ச ரூபா அந்த சீட்டு. 100 மாதம் கட்டுறாங்கன்னு வச்சுக்கேன். 100 பேர் 100 மாதம் கட்டுறாங்க. ஒரு உதாரணத்துக்காக அப்படின்னு பார்த்தா, நான் முதல் மாதம் 1000 ரூபா கட்டுவேன். முதல் மாதம் நான் 1000 ரூபா கட்டுவேன். 2வது மாதம் நான் 1000 ரூபா கட்டுவேன். இப்படியே நான் கட்டுவேன். எனக்கு தேவையில்லை, நான் 100 மாதமும் கட்டுவேன். 100 மாதமும் கட்டின பிறகு எனக்கு அவங்க திருப்பி தரப்போகிறது வட்டி இல்லாத பணம் தானே. நான் 100 மாதம் கட்டின பணத்தை 100 மாதம் கழித்து நான் திருப்பி எடுத்துக்கணும், எனக்கு என்ன லாபம் அப்படின்னு கேட்கலாம். அப்போ என்ன சொல்கிறாங்க, யார் தள்ளி எடுக்கிறாங்களோ அவங்க, யார் அந்த பணத்தை முன்கூட்டி கேட்குறாங்களோ, முதல் மாதமே கேட்குறாங்களோ, எனக்கு 1000 ரூபா தான் கட்டியிருக்கேன், ஆனால் எனக்கு 1 லட்ச ரூபாய் கொடுத்துருங்க அப்படின்னு கேட்டால் கொடுத்துருவாங்க. ஆனால் 1 லட்சம் கொடுக்க மாட்டாங்க. நாம் ஏற்கனவே சொன்னது போல் ஒரு குறிப்பிட்ட தொகையை தள்ளுவாங்க. போட்டி இருந்தால் போட்டியில் யார் அதிகமாக தள்ள தயாராக இருக்காங்களோ அவங்க தள்ளுற தொகையை ஒத்துக்குவாங்க. அப்போது ஒரு 80,000க்கு போதும், எனக்கு கொடுத்தா போதுங்க, நான் 100 மாதமும் 1000 ரூபாய் ஒழுங்கு கட்டிடுறேன் அப்படின்னு ஒருத்தர் சொன்னார்னா 80,000 கையில் கொடுத்துருவாங்க. மிச்சம் 20,000 இருக்குது பார்த்தீங்களா, அந்த 20,000த்தை மற்றவங்களுக்கு எல்லாருக்கும் பிரித்து கொடுக்கணும். இதுதான் தள்ளு. அப்படின்னா நான் 100 மாதம் 1000 ரூபாய்க்கு நான் சேர்ந்தேன்னா நான் ஒவ்வொரு மாதமும் 1000 ரூபாய் கட்ட வேண்டி இருக்காது. தள்ளு போகிறத வச்சு நான் முதல்ல 800 ரூபா, அப்புறம் 820 ரூபா, 840 ரூபா, 850 ரூபா, அப்படி அந்த 100 நெருங்க கிட்டத்தட்ட கடைசியில் 950 ரூபா, 980 ரூபாய்க்கு வந்துடும். ஆக கற்றவருக்கு எல்லாருக்குமே ஒரு பெனிஃபிட் இருக்குது. யாருக்கு முன்கூட்டி பணம் தேவை இருக்கோ அவங்களுக்கு தள்ளி எடுத்துக்கலாம், அந்த பணம் கையில் வந்துடுது. வெளியிலே வாங்கலாமே, வெளியில் வாங்கினா அடமானம் கேட்பானே. ஸோ இப்போ நீங்கள் ஏதாவது ஒரு பொருளை கொண்டு போய் அடமானம் வச்சா தான் அவன் கொடுப்பான். இங்கே அடமானம் கிடையாது. அப்போ எதை வச்சு கொடுக்குறாங்க, யார் 2 பேர்கிட்ட கேரண்டி கேட்குறாங்க. சீட்டு அளவு பொறுத்து அடமானம் கூட கேட்கலாம். இப்போ கோடி ரூபாய்க்கெல்லாம் சீட்டு இருக்குது, அதுக்கெல்லாம் அடமானம் கேட்கலாம். ஆனால் ஒரு சாதாரண சீட்டுக்கு நாம் பார்த்து கொண்டு இருக்கிற 50,000 ரூபா சீட்டு 1 லட்ச ரூபா, 2 லட்ச ரூபா, 3 லட்ச ரூபா, ஒரு குறிப்பிட்ட அளவு லட்சங்கள் இருந்தால் கூட அவங்க என்ன சொல்கிறாங்க, நீங்கள் கேரண்டி இருந்தால் போதும். அதுக்கு ஒரு வலுவான கேரண்டி, சீட்டு போட்டவரே வேறு ஒருத்தர் கூட போடலாம், இல்லை தெரிஞ்சவங்க யாராவது போடலாம். அப்போது அடமானம் இல்லாமல்
உடனடியாக கடன் பெறக்கூடிய ஒரு வாய்ப்பை சீட்டு தருகிறது. இது ஒரு பலன். ரெண்டாவது, நான் பேங்க்கில் போட்டேன்னா இப்போ சேவிங்ஸ் பேங்க்கில் 4% இன்ட்ரெஸ்ட் தரான். எஃப்டி போட்டால் கூட 6%, 6.5% தான் தரான். நாம் பேசி கொண்டு இருக்கிற 2021 இப்போது நம்ம பிப்ரவரி மார்ச்சில் பேசிகிட்ருக்கோம். இந்த மாதிரி சமயங்களில் இப்போ இவ்வளோ தான் இருக்குது வட்டி. அப்போது பேங்க்கில் கொண்டு போய் நம்ம பணத்தை கொண்டு போய் போட்டால், ஆர்டி போட்டால் கூட அதற்கான வட்டி 4-5% தானே இருக்குது. அதிகபட்சம் 6-7% தானே இருக்குது. அதையும் நம்ம முன்கூட்டி சொன்ன பீரியடை விட முன்னாடி எடுத்தோம்னா ஒரு பெனல்ட்டி இன்ட்ரெஸ்ட் போட்டு அதையும் கட் பண்ணிவிடுவாங்க. ஆக இப்படிப்பட்ட சூழ்நிலையில் நான் வெளியில் போய் நான் பணத்தை கடனுக்கு வாங்குறத விட அல்லது என் பணத்தை போட்டு வைக்கிறத விட, இப்போ போட்டு வைக்கிறத பார்க்குறோம். இப்போ என் பணத்தை போட்டு வைக்கிறத விட நான் மாதம் மாதம் வர்ற காசை கொண்டு போய் சீட்டில் போட்டேன்னா அதில் கிடைக்கிற தள்ளு எனக்கு 12%, 13% வட்டிக்கு கட்டுப்படி ஆகுது. எனக்கு வருமானம் வர்ற மாதிரி. நான் மொத்தமே 80,000 கட்டிட்டு 95,000 வாங்கிக்கிறேன். அப்போ நான் அந்த 100க்கு கணக்கு பண்ணி பார்த்தா எனக்கு அதிகமாக கிடைக்கிற அந்த 15,000ங்கிறது பேங்க்கில் கிடைக்கிற வட்டி மாதிரி தான். ஆனால் பேங்க்கில் கிடைக்கிற வட்டியை விட கூடுதல் தொகையாக அது கிடைக்கிறது. ஆக இப்போது 2 தேவைகள் இருக்குது மக்களுக்கு. ஒன்று திடீர்னு எதிர்பாராமல் வர்ற ஒரு பணத்தேவை. ஒரு வீட்டில் ஒரு விசேஷம், ஒரு பர்த்டே, ஒரு ஸ்கூல் ஃபீஸ் கட்டணும், ஒரு உடம்பு சரியில்லாதவங்கள டாக்டர்கிட்ட கூட்டிகிட்டு போகணும், அல்லது சொந்தக்காரங்க ஒரு கடன் கேட்குறாங்க. ஏதோ ஒரு தேவை இருக்கலாம். ஒரு வீட்டில் ஒரு பெரிய ரிப்பேர் ஆகி போச்சு, டாய்லெட் உடஞ்சி போச்சு, உடனடியாக சரி பண்ணணும், ஏதோ ஒன்று இருக்கலாம். அப்போது டக்குன்னு ஒரு 40-50,000 வேணும் அப்படின்னு சொன்னால் யார்ட்டையும் போய் கடன் கேட்க முடியாது. பர்சனல் லோன்னாலும் அதுக்கு நிறைய பேப்பர் வேணும், அதுக்கு வட்டி அதிகம். அல்லது தெரிஞ்சவங்கள்ட்ட கை மாற்ற கேட்டாலும் அவங்க 2%, 3% கொடுக்குறவங்க கூட இருக்காங்க. இன்னமும் கூட சீட்டு இருந்தால் தள்ளி எடு. அப்போது தேவை இல்லாத போது ஒரு பணத்தை தொடர்ந்து கட்டி கொண்டே வந்தால், தேவை இருக்கிற போது நாம் ஒரு முடிவு எடுத்து தள்ளி எடுக்கலாம். போட்டி அதிகம் இல்லாவிட்டால் குறைந்த தள்ளிலேயே பணம் கிடைத்து விடும். போட்டி அதிகமாக இருந்தால் கூட பரவாயில்ல, கொஞ்சம் தள்ளி எடுத்துடலாம். அதுக்கு என்ன பண்ணணும்? ஒரே தொகையாக சீட்டை போடாமல் 2 சீட்டு 3 சீட்டு, 2 500 சீட்டு போடணும், 3 500 சீட்டு போடணும். ஒரு சீட்டை தள்ளி எடுக்கலாம், மிச்சம் 2 சீட்டை தொடர்ந்து எடுக்காமல் வச்சுருந்துருக்கலாம். 2 சீட்டை தள்ளி எடுக்கலாம். ரொம்ப அவசியம் தேவையான 3 சீட்டையுமே தள்ளி எடுக்கலாம். ஒரே மாதத்தில் 2-3 சீட்டு. இந்த ஃப்ளெக்சிபிலிட்டியும் சீட்டில் இருக்குது.